அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அந்த புக்குடைய கடைசி பாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விராஜ் ஆசிரியரை சந்திச்சாங்களா, சக்ஸஸ் ஆகி சந்திச்சாங்களா, இல்லை ஃபெயிலியர் ஆகி சந்திச்சாங்களா, எப்படி சந்திச்சாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 வருஷம் அப்புறம் விராஜ் கால் பண்ணுறாங்க ஆசிரியருக்கு. சார் எப்படி இருக்கீங்க, நான் விராஜ் பேசுகிறேன், நல்லா இருக்கீங்களா? ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க விராஜ், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் டிஸப்பியரே ஆகிட்டீங்க, உங்களை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலை அப்படின்னு. இல்லை சார், நான் இப்போ குருகோனுக்கு மூவ் ஆகிட்டேன், நீங்கள் டெல்லி வந்தால் என்னை மீட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, இல்லை 2 வீக்ஸ் அப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ப்ரோக்ராம் இருக்குது, நான் அப்போ உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 வீக்ஸ் அப்புறம் அவர் டெல்லி போகிறாரு. அப்போ இவர் சொல்கிறார், குருகோனில் லெவலப்னு ஒரு கஃபே இருக்குது சார், அங்கே நம்ம மீட் பண்ணலாம். அப்போ லெவலப்புக்கு ஆசிரியர் போகிறாரு. அங்கே போனோடனே இவரை வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஹேண்ட் ஷேக் பண்ணோடனே ஆசிரியர் ரொம்ப சந்தோஷம் விராஜை பார்த்தோன்னே. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விராஜ் ஹெல்த்தில் கான்ஷியஸ் இல்லாமல், ரொம்ப ஃபேட்டாக, கெரியரில் ஃபோக்கஸ் இல்லாமல், அர்ப்பிதா பின்னாடி சுற்றி ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தாப்புல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி, டிப்ரெஷனில், லோ லெவலில். இப்போ பார்க்குற விராஜுக்கும் அப்போ பார்க்குற விராஜுக்கும் ஏதோ அவருடைய பிரதர் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ பார்த்த விராஜ் வேறு, இப்போ பார்த்த விராஜ் வேறு. ரொம்ப ஃபிட்டாக இருக்காப்புல, கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கிறாப்புல அப்படின்னு தோணுது. அப்போ போய் உட்காந்துருங்க டேபிளில். அப்போ ஆர்டர் பண்ணுறாப்புல விராஜ் 2 பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணுறாப்புல. பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கும்போது கேட்குறாப்புல, விராஜ் நீங்கள் டிஸப்பியர் ஆகிட்டீங்க, எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே விராஜ் சொல்கிறாப்புல, சார் சொமாட்டோ டெலிவரியிலேருந்து நான் அந்த வேலையை விட்டுட்டு நிறைய ஹோட்டலில் போய் ஜாப் தேடினேன். அதில் எனக்கு 2-3 இடத்துல ஜாப் கிடச்சி. அப்போ அங்கே ஃபுட் டெலிவரி உள்ளே சப்ளை பண்ணுற இதெல்லாம் வேலை கிடச்சி. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் நிறைய கோர்ஸ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த கட்ட வளர்ச்சி போக முடியும். நான் அதில் ஸ்டாப் பண்ணலை. அதுக்கப்புறம் IHM இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெல்லியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணி அங்கே படித்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். படித்து முடிச்சு வெளில வரும்போது நான் ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக வெளில வந்தேன். எனக்கு தாஜ் அப்புறம் ஒபராய் ஹோட்டலில் ஆஃபர் கிடச்சி நான் தாஜில் 1 இயர் ஒர்க் பண்ணுறேன். அப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. அப்போ அந்த கிளைண்ட்ஸ் மூலமாக நான் ஒரு கிளைண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க லெவலப்னு ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க ஃபண்ட் இது பண்ணுவாங்க. நான் இந்த கஃபேயை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் புரியுது, இந்த லெவலப் கஃபே விராஜோட கஃபே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டார் ஆத்தர். விராஜ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நல்ல நிலைமை வந்துட்டீங்க. அப்போ தான் விராஜ் சொல்கிறாப்புல, இதோட நான் நிறுத்த போகிறதில்ல சார், பெங்களூர் டெல்லியில் கூட லெவலப் கஃபே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி வாழ்க்கையில் நல்ல முயற்சி பண்ணி வந்திருக்காப்புல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் யாருக்கு ஆத்தருக்கு. அப்போ கேட்குற அர்ப்பிதாட்ட பேசுகிறவன்ட்டு அவர் சொல்கிறார், இல்லை சார், நான் அர்ப்பிதா எல்லாம் பற்றி யோசிக்கிறதில்ல, என்ன நான் லவ் பண்ணுறேன், என்னுடைய வேலையை நான் லவ் பண்ணுறேன், நான் இன்னும் கடினமாக உழைப்பேன், இன்னும் மிகப்பெரிய நிலைமைக்கு வருவேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேரும் கை கொடுத்துட்டு, சரி விராஜ் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க.